ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் என் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணி நான் இந்த லாங் செயினை பை பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயங்கள், நான் என்கிட்ட மாற்றிக்கிட்ட விஷயங்களெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த செயினை நான் எப்போ வாங்கினேன், எத்தனை கிராம், அப்புறம் இதோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது கோல்டு தான். சில பேர் இதை நிறைய பேர் என்கிட்ட நேர்லையுமே கேட்டிருக்காங்க, இது ஒரிஜினல் கோல்டு மாதிரி தெரியலன்ட்டு. ஸோ புதுசு, இது ரொம்ப புதுசு, அதனால் கொஞ்சம் பளிச்சுன்னு தான் இருக்குது நம்மக்கிட்ட. நான் இப்போ ரீசெண்டாக 2025 தான் வாங்கினேன். எத்தனை கிராம்ஸு, எப்படி வாங்கினேங்கிறத உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தயவுசெய்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள், இது எந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணால் நம்மக்கிட்ட தங்கம் பணம்லாம் சேருமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, என்ன இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. முதல்ல பணமாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், பொருளாதாரம் நம்மக்கிட்ட நல்லா இருக்கணும்னா நம்ம குணங்களாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம இப்படி இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை முதல்ல அக்செப்ட் பண்ணி நம்மளை நிறைய சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் நம்மக்கிட்ட இந்த 2 விஷயமும் வரவும் செய்யும். வரலைன்னா நம்ம ஃபீல் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு சில விஷயங்கள் நான் மாற்றிருக்கேன், எனக்கு நடந்திருக்கு. இந்த பிரபஞ்சத்தை நான் ரொம்ப நம்புவேன். ஸோ அந்த விஷயந்தான் உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ நான் பண்ணுற விஷயங்கள் தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன், பண்ணாத விஷயங்கள் இல்லை. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா, தெய்வ வழிபாடு. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் எந்த மதமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். முதல்ல ப்ரேயர், இந்த தெய்வ வழிபாடு நம்மளை ரொம்பவே காப்பாற்றும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்க. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்லை. எனக்கு லைஃப்பில் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு, நான் நிறைய ஏமாந்துருக்கேன். நான் கல்யாணம் பண்ணி வந்த வீடாக இருக்கட்டும், எல்லாமே நான் நிறைய விஷயத்தில் ஏமாந்துருக்கேன். இந்த நகையை கொடுத்தும் ஏமாந்துருக்கேன், பணமாக இருக்கட்டும், நிறைய விஷயத்தில் ஏமாறும்போது நான் நம்பின ஒரே விஷயம் தெய்வம்தான். ஸோ ஒரு வாரத்தில் 3 நாளாவது நான் கோயிலுக்கு போயிடுவேன். நான் மற்றவங்ககிட்டலாம் நான் நிறைய ஷேர் பண்ணி ஏமாந்துருக்கேன். அது அவங்களுக்கு ஒரு கதையாக மட்டும்தான் தெரியும். நம்மளோட வழி அவங்களுக்கு என்றைக்குமே புரிய போகிறதில்ல. ஸோ அதை நான் உணர்ந்த உடனேயுமே, என்றைக்கே அதை நான் உணர ஆரம்பிச்சேனோ அன்னையிலேருந்து நான் கடவுளை தான் நான் ரொம்ப நம்புவேன். சாமி கும்பிட்றது எந்த ஒரு கடவுளாக இருக்கட்டுங்க, அதை நீங்கள் அவங்களுக்கு நம்ம கடவுளை மதித்து தான் கும்பிடலாம் இல்லை. உங்கள் அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, நமக்கு க்ளோஸாக இருக்கவங்ககிட்ட நம்ம எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி உங்கள் கஷ்டத்தை உட்காந்து அவங்கக்கிட்ட பேசுங்க பொறுமையாக. இல்லைனா காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். இந்த யூனிவர்ஸை ரொம்ப நம்புங்க, என்ன வேணாலும் கேளுங்க. ஸோ கடவுள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் கிறிஸ்டினோ முஸ்லீமாக இருந்தாலும் சரி தான், ஹிந்துவோ, உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் 3 நாள், வாரத்தில் 3 நாள் எப்படியாவது கோயிலுக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, ப்ரேயர் பண்ணுங்கள். ஸோ கடவுள் வழிபாடு ரொம்ப உங்களை ஒரு கான்ஃபிடென்ட்டை உங்களுக்கு தரும். உங்கள்கிட்ட நிறைய சேஞ்ச், அந்த கஷ்டம் மன கஷ்டம் என்ன இருந்தாலுமே நம்ம இதிலேருந்து போராடி வென்றலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். 2வது விஷயம், நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவிட்டி. அதாவது நமக்கு நிறைய கஷ்டம் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு லேண்டு நம்ம இந்த வருஷம் வாங்கிடுவோம் அப்படின்னு உங்களுக்கு அடுத்த மாதம் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு ஜுவல் வாங்குற மாதிரி இருப்பீங்க, இல்லை வீடு வாங்க மாதிரி இருப்பீங்க. ஆனால் திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துடும். யாருக்காவது ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம், இல்லைனா சேல்ரி இஷ்யூவாக இருக்கலாம், ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம். அதுக்காண்டி துவண்டு போகாதீங்க. உங்களோட கனவுகளை என்றைக்குமே சுருக்கிக்காதீங்க. அந்த எப்போவுமே பாசிட்டிவாகவே பேசுங்க. உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக, யார்கிட்டமே நான் அப்படி தான் வீடு வாங்க போகிறேன், நான் இப்படி தான் நகை வாங்க போகிறேன், நான் இப்படி தான் சேவ் பண்ண போகிறேன், நான் இந்த மாதிரி தான் படிக்க வைக்க போகிறேங்கிறத நீங்கள் என்றைக்குமே எந்த கஷ்டத்துலையுமே எனக்கு என்ன இது நடக்க போகுது, எனக்கு இருக்க கஷ்டத்தில் நான் எப்படி இதை ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நெகட்டிவாக பேச உங்ககிட்ட அந்த விஷயம் வரவே வராது. எந்த ஒரு கஷ்டத்துலையுமே பாசிட்டிவாக பேசுங்க.
நான் அதை அடைஞ்சே தீருவேன், நான் கெட்டியே தீருவேன், நான் லேண்டு வாங்கியே தீருவேன், நான் ஜுவல்ஸ் கண்டிப்பாக அடமானம் இருக்கிறத திருப்பியே தீருவேன், என்கிட்ட அது என்கிட்ட அது வந்துடும். இந்த மாதிரி பேசிகிட்டே இருங்க. இந்த யூனிவர்ஸ் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் கொண்டு எனக்கு இந்த பணம்லாம் தேவையில்லப்பா, எனக்கு என்ன இந்த தங்கம் இருந்தால் தான் என்ன, தங்கம் இருந்தால் தான் மதிப்பாங்க, தங்கம் எனக்கு எதுக்கு இந்த செயின், எனக்கு எதுக்கு இது, அப்படிலாம் பேசவே பேசாதீங்க. ஏன்னா வந்து இந்த யூனிவர்ஸ் என்ன நினைக்குன்னா, அவங்களே நினைக்க மாட்டேக்காங்க, நம்மளை நினைக்காத விஷயத்த உங்ககிட்ட வந்து என்றைக்குமே சேர்க்காது. ஸோ வந்து நல்ல விஷயத்தையுமே உங்கள் கனவுகளை எந்த கஷ்டத்துலையும் சுருக்கிக்காதீங்க. ஓகேங்களா? 2வது 3வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்ன தான் ப்ரேயர் பண்ணாலும் சரி, நல்ல எண்ணங்கள் நினச்சாலும் சரி, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம தான் எடுத்து வைக்கணும். இந்த 2 விஷயத்துலையும் நம்ம ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கரெக்டாக ஆயிட்டாலே இந்த விஷயத்த நம்ம தானாக நம்ம மைண்டு வந்து யோசிக்க கொண்டு போயிடும். நம்ம கஷ்டம், நம்மளோட சொந்தக்காரங்க இப்படி பண்ணிட்டாங்க, மாமனார் இப்படி பண்ணிட்டாங்க, மாமியார் இப்படி பண்ணிட்டாங்க, பிறந்த வீட்டில் இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம யோசிச்சிட்டே இருந்தோம்னா இந்த 3வது ஸ்டெப் பண்ண முடியாது. பணம் சம்பாதிக்கும் வழியை தேடுதல், சர்ச்சிங் சோர்ஸ், அதாவது எங்கே பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தேடுங்க. நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்கோம்லாம் இல்லை. நம்ம ஒரு வேலைக்கு போனால் கண்டிப்பாக ஒரு 6000 7000 மினிமம் சேலரி இப்போ கொடுக்குறாங்க. இல்லைனா பக்கத்தில் வேறு எதுவும் உங்களுக்கு டெய்லரிங் தெரிஞ்சால் தைரியமாக டெய்லரிங் ஷாப் வைங்க. இல்லைனா வீட்டில் இருந்து தைச்சி கொடுக்கலாம். இல்லை நான் நல்லாவே சமைப்பேன் அப்படின்னா நீங்கள் சமையல் ஆர்டர் எடுத்து பண்ணலாம். இல்லை என்னால் வந்து நல்லா நான் பேசி திறமை இருக்குது அப்படின்னா ப்ராடக்டை ஹோல்சேலாக வாங்கி நம்ம சேல் பண்ணி விற்கலாம். சாரீ பிஸ்னஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாங்கிறத தேடுங்க. உடனே எதுவுமே நமக்கு நடக்காது. நம்ம தேடுறதா இருக்கட்டும், நம்ம வந்து முயற்சி விடாமல் நம்ம தேடணுங்க. இன்னைக்கு நம்ம தேடினா ஹோல்சேல் கண்டுபிடிச்சி நாளைக்கே இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த நாளே நம்ம வந்து முன்னேற முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது 10ல் ஒருத்தருக்கு தான் நடக்கும். சரிங்களா? அவங்க அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறதுனால நடக்குது. ஸோ வந்து உடனே நடக்கலைங்கிறதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே இப்போ பணம் சம்பாதிக்க நமக்கு நிறைய சோர்ஸ் இருக்குங்க. நம்ம தான் நிறைய விஷயத்த மண்டையில் ஏற்றிட்டு நம்ம அதை நோக்கி போக மாட்டோம். ஸோ அதை வந்து 3வது விஷயமா நீங்கள் தேடுங்க. கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போக முடியும்னா குழந்தைங்களாம் ஸ்கூல் போகிறாங்க, மற்ற டைம் நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகலாம். இல்லை குழந்தைய வச்சுருக்கேன், நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்டை வாங்கி சேல்ஸ் பண்ணுறது, இல்லை வீட்டிலேருந்தே சமைக்கிற பொருளை நம்ம பக்கத்தில் இருக்க கடைங்களுக்கு ஏதாவது இட்லி பொடி, இல்லை நம்ம எள்ளு பொடி அந்த மாதிரி பண்ணுறது, இல்லை அந்த பினாயில் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறது, பன்னீர் பாட்டில் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா ஒரு கோர்ஸ் படிக்கலாம். பியூட்டி பார்லர் வந்து ஏதாவது அங்கே போய் ஒர்க் பண்ணிவிட்டு இல்லைனா அதை படிச்சுட்டு அந்த கோர்ஸு நீங்கள் ஏதாவது எங்கள் ஊர் கிராமம்னா மற்றவங்களுக்கு அது பண்ணி கொடுக்கலாம். நிறைய இருக்குது சிஸ்டர்ஸ். ஸோ அதை நீங்கள் வந்து தேடுங்க. இதை தேடினாலே நம்ம கஷ்டத்தை நம்ம தான் முதல்ல போக்குறதுக்கு என்ன வழிங்கிறத நம்ம தான் தேடணும். மற்றவங்கள குறை சொல்லிகிட்டே இருக்காதீங்க. அது நமக்கு என்றைக்கும் பிரயோஜனம் இல்லை. 4வது வந்து பணத்தை மதிக்குது. இது ரொம்ப 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 முக்கியம். நான் லைஃப்பில் பண்ண பெரிய தப்பே இதுதான். கையில் வந்து காசு வந்ததுமே அதை பத்திரப்படுத்தியே எனக்கு வைக்க தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்னா யாராவது கேட்டால் வந்து கொடுத்துருவேன். அவங்க நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு கொடுக்குறது தப்பே இல்லை. உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா 500 ரூபாய் எடுத்து வச்சுட்டு 500 ரூபாய் தான் உங்கள் கையில் இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? 500 ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்குன்னு 500 ரூபாய் தான் கையில் இருக்குன்னு நினச்சிட்டு ஒரு தீராத கஷ்டத்தில் உங்கள்கிட்ட கேட்காங்கன்னா என்கிட்ட 500 ரூபாய் தான் இருக்குது, இந்த 500 ரூபாய் இந்த டேட்டில் எனக்கு திருப்பி வேணும் அப்படின்னு பேசி கொடுங்க. நீங்கள் வந்து உங்ககிட்ட கரெக்டான ஒரு ட்ரான்ஸ்ஃபர், ஒரு காசு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு பொருள் விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கவங்களுக்கு கொடுக்குறது தப்பு இல்லை. ஆனால் வரவே வராது, என் சொந்தம், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க வரவே வராதுங்கிற இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு லாஸ் தான். சரிங்களா? அதுக்காண்டி நீங்கள் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வந்து அவங்க நிறைய பண்ணியிருக்கலாம், இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கலாம், பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அந்த பணத்தை வந்து மதிங்க. பணம் தானே, பணம் இன்றைக்கி போகும் நாளைக்கு வரும், சொந்த பந்தம் அப்படி இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பணத்தை நம்ம எவ்வளோ தூரம் நம்ம மதிக்கமோ அப்போ தான் நம்மக்கிட்டே அது வரும். பணம்லாம் தேவையில்ல, சொந்தம் தான் வேணும், உறவு தான் முக்கியம்னீங்கன்னா அவளே அப்படி தான் நினைக்கிறாள், நம்ம எதுக்கு அவகிட்ட போகணுன்ட்டு
பணம் நமக்குள்ள தேடியே வராது சிஸ்டர்ஸ். அதே மாதிரி இந்த யூனிவர்ஸும் அதே தான் நம்மளை நினைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நம்ம பக்கத்தில் வரும். ஸோ பணத்தை வந்து தாம் செலவு பண்ணாதீங்க. ஒரு ஃபங்க்ஷனாக அவங்க உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்களோ அதை ரிட்டர்ன் பண்ணுங்கள், அது தப்பு கிடையாது. நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்குன்னு காட்டணும், 4 பேர் பேசணுங்கிறதுக்காண்டி கடன் வாங்கி நம்ம எதுவும் வாங்கி போடுறதா இருக்கட்டும், கடன் வாங்கி அவங்களுக்கு செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. கொடுத்து தான் ஒரு உறவை தக்க வைக்கணும்னா அது உறவே இல்லை. உங்ககிட்ட இல்லாத போதிலும் இருக்கிற போதிலும் உங்கள் கூடயே பிடிச்சிட்டு இருக்கிறது தான் எந்த ஒரு உறவுமே. இப்போ நிறைய உறவு அப்படி கிடையாது. ஸோ வந்து அப்படி போகிறவங்கள நீங்கள் பிடிச்சி வைக்கணும், ஒன்று செஞ்சு தான் பிடிச்சி வைக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. செய்கிறது நிறைய கட்டாய விஷயங்கள் இருக்குது, அதை செய்யுங்க. அதுக்காண்டி கடன் வாங்கி செய்யணும், தாம் செய்யணும், அந்த மாதிரி செய்யாதீங்க. ஓகேங்களா? அது வந்து உங்களை மறுபடியும் கடனில் தான் உங்களை கொண்டு தள்ளும். ஓகேங்களா? திரும்ப வந்து 5வது விஷயம், முக்கியமான விஷயம், தானம் தர்மம். நாங்களே கஷ்டத்தில் இருக்கோம், நாங்கள் என்ன சிஸ்டர் தானம் தர்மம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து நம்ம ஒரு விஷயத்த நல்ல ஆழமாக நீங்கள் நம்புங்க. இந்த கர்மாங்கிற விஷயம் வந்து ரொம்ப 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 உண்மையான ஒரு விஷயம். நீங்கள் நிறைய பேர் வந்து இதை நம்பலாம், நம்பாமல் இருக்கலாம். நான் நிறைய விஷயம் நம்புகிறேன். நான் நிறைய கஷ்டத்தில் இருந்திருக்கேன். நான் பிறந்த வீட்லேயும் கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன கஷ்டப்பட்டு எனக்கு எங்கள் அப்பா கிடையாது, இருந்தாலும் எங்கள் அம்மா ஒரு தனி மனுஷியாக எங்கள் அம்மாவால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நகை போட்டு நல்லபடியாக எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் நான் வந்த வீட்டில் அப்படி இல்லை. என் நகை எல்லாமே வந்து வாங்கி வச்சுட்டு இன்னும் வரைக்குமே அவங்க தரலை. போச்சு தான். நான் அதில் வந்து ஒரு 2.5 வருஷத்தை வீண் பண்ணிட்டேன். அழுகையும் கூப்பாடும், யாராவது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளை யாராவது தூக்கி விடுவாங்க, நல்ல விஷயம் சொல்லுவாங்க நினச்சி உட்கார்ந்தே தான் மிச்சம் தவிர அதில் எனக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல. அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் நான் எந்த அளவுக்கு நான் தெய்வத்தை வந்து பிடிக்க ஆரம்பித்தோன்னா, அப்போ தான் எனக்கு இந்த கர்மாங்கிற விஷயம் வந்து ரொம்ப எனக்கு வந்து உண்மைங்கிறது புரிஞ்சுது. தானம் தர்மங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு காசு கொடுக்குறதோ இல்லைன்னா இது கொடுத்தா தான் அப்படி இல்லை சிஸ்டர். நம்ம கர்மாங்கிறது நம்ம கஷ்டப்படுறோன்னா நீங்கள் முதல்ல உட்காந்து யோசிங்க, நமக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது? உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் சரி, பண கஷ்டம் வந்தாலும் சரி, யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனாலுமே யோசிங்க. அப்போ நமக்கு வந்து இந்த கர்மா தீரணும்னா தானம் தர்மம். தானம்னா வந்து ஒரு ஆளுக்கு ஒரு 10 பேருக்கு டெய்லி சாப்பாடு போடலாம் என்னால் முடியாது, அப்படிலாம் இல்லை. ஒரு பச்சரிசி மாவை நீங்கள் மிக்சியில் திரித்து வச்சுட்டு ஒரு பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் மரம் இருக்குனீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு எறும்பு புத்து இருக்கும், அதில் போட்டாலுமே போதும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 100 எறும்பு சேர்ந்தாலுமே அதுவுமே உங்களுக்கு ஒரு தானம் தர்மம் தான். முடிஞ்சளவுக்கு இல்லை நான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கேங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விசேஷமான நாளில் வந்து சாப்பாடு வாங்கி ஒருத்தங்களுக்காக கொடுங்க. ஒரு நல்ல நாளில் நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய் ட்ரெஸ்ஸாவது எடுத்து பக்கத்தில் ஒரு தாத்தாவோ பாட்டியோ கஷ்டப்பட்டவங்க இருந்தாங்களோ அவங்களுக்கு கொடுங்க, இல்லை தெரியாதவங்களுக்கு கொடுங்க. இந்த விஷயங்களும் உங்களை நல்லா காப்பாற்றும். ஸோ நான் இந்த சொன்ன விஷயம் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த செயின் வந்து 2025 ஸ்டார்டிங்கில் நான் பை பண்ணது. உங்கள் எல்லாருக்குமே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்ல, அதாவது ஒரு பொருளை வச்சு இன்னொரு பொருள் வாங்குகிற மாதிரி, அந்த மாதிரி நான் வாங்கினது தான். இது வந்து 44 கிராம்ஸ், அதாவது 5.5 பவுன். செயின் வந்து 40 கிராம், இந்த டாலர் வந்து 4 கிராம், மொத்தம் வந்து 5.5 பவுன் 44 கிராம். இது வந்து இன்ச்சு வந்து ஒரு 44 லென்த் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. 2025 ஸ்டார்டிங்கில் இதை நான் வாங்கிட்டேன். என்கிட்ட இருந்த சின்ன பொருள்லாம் அடகு வச்சு இதை வாங்கினது. இப்போ இந்த 44 வாங்கணுன்னா எவ்வளோ ஆகுன்னு உங்களுக்கே தெரியும் இன்றைக்குள்ள ரேட்டுக்கு. நான் அப்போ வாங்கும்போது வந்து 9,000 சில்லறை தான் இருந்தது தங்க விலை, அதுக்கும் கம்மியாக தான் இருந்தது. இப்போ வந்து 11 சில்லறை மேலே நமக்கு போயிட்டு. ஸோ 1 கிராம் வாங்கினா நமக்கு செய்கூலி சாதாரணலாம் சேர்த்து 13-14 வந்துடும். ஸோ வந்து நான் அந்த பொருளுக்கான நகையை நான் அடை வச்சேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து மாதம் என்னால் முடிஞ்சதை நான் கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் இதுவும் இந்த வருஷம் வாங்கினது தான். இது வந்து காயின்ஸ்லாம் சேவ் பண்ணி வாங்கினது 8 கிராம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணி என்னோடய நகையெல்லாம் போயிட்டு நான் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சேவ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நான் பண்ணதான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னும் நான் நிறைய கோல்டு வாங்கி வச்சுருக்கேன், சில விஷயங்கள் அடவில் இருக்குது. அது எல்லாமே திரும்ப உங்களுக்கு வந்து திருப்பிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, பாய்.